அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டே 18 டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பிளான். என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்ட்டா நாங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டெஸ்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும். இப்போ கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, ஐநா சபை நாள் எது? ஐநா சபை நாள் எது? ஆப்ஷன் ஏ அக்டோபர் 24. கேள்வி 2, சுதந்திர உரிமையில் பொருந்தாதது எது? சுதந்திர உரிமையில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கேள்வி 3, 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன? 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன? ஆப்ஷன் பி 10. கேள்வி 4, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 2009. கேள்வி 5, போஸ்கோ சட்டத்தின்படி எத்தனை வயது வரை உள்ளவர்கள் குழந்தைகள் என வரையறுக்கப்படுகின்றனர்? போஸ்கோ சட்டத்தின்படி எத்தனை வயது வரை உள்ளவர்கள் குழந்தைகள் என வரையறுக்கப்படுகின்றனர்? ஆப்ஷன் சி 18. கேள்வி 6, பச்பன் பச்சாவ் அந்தோலன் இயக்கத்தின் நிறுவனர் யார்? ஆப்ஷன் ஏ கைலாஷ் சத்யார்த்தி. கேள்வி 7, மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்ட ஆண்டு எது? மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 2005. கேள்வி 8, தமிழ்நாடு அரசு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது? தமிழ்நாடு அரசு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது? ஆப்ஷன் சி 69%. கேள்வி 9, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் தகவல்கள் வழங்கப்பட வேண்டும்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் தகவல்கள் வழங்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் பி 30 நாட்கள். கேள்வி 10, ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 39 டி. கேள்வி 11, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எது? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 1916. இதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு நம்ம 10th புக்கில் படிச்சிருப்போம். இப்போ இது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தாலும் நீங்கள் அதுதான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேள்வி 12, 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானவர் யார்? 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானவர் யார்? ஆப்ஷன் சி சுப்பராயலு. கேள்வி 13, சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார். கேள்வி 14, வரிசைப்படுத்துக. மாநில மறுசீரமைப்பு சட்டம். இதில் ஃபஸ்ட்டு நீதி கட்சியின் தோற்றம் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த செகண்டு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் தேர்டு. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையின் நிறைவேற்றம் 4th. அப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 15, 1929ஆம் ஆண்டு முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? 1929ஆம் ஆண்டு முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் சி செங்கல்பட்டு. கேள்வி 16, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார்? சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி காமராஜர். கேள்வி 17, மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றிய ஆண்டு எது? மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றிய ஆண்டு எது? ஆப்ஷன் சி 1969. கேள்வி 18, வரிசைப்படுத்துக. சுப்பராயலு தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பனகல் ராஜா. மூணாவது சுப்பராயன். நான்காவது முனுசாமி. நேராகவே வரிசையாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ.
கேள்வி 19 கீழ்கண்டவற்றை செய்தவர் யார்? முழுமையான மதுவிலக்கு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடையை நீக்கும் சட்டம், இந்தி மொழி கட்டாய அறிமுகம். இது எல்லாத்தையும் செஞ்சவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ராஜாஜி. கேள்வி 20 அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் சி 1929. கேள்வி 21 தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் எது? தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1946 அக்டோபர் 20 முதல் ஏப்ரல் 30 வரை. கேள்வி 22 காமராஜர் பதவி வகித்த காலம் எது? காமராஜர் பதவி வகித்த காலம் எது? ஆப்ஷன் பி 1954 முதல் 1963 வரை. கேள்வி 23 இந்தியாவின் நூல்கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் நூல்கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் டி தமிழ்நாடு. கேள்வி 24 மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் சி நீலகிரி. இந்த தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அந்த லெசன்ஸில் எல்லாமே பழைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பழைய டேட்டாவையும் படிச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக கரண்ட்டில் என்னென்ன டேட்டாஸ்லாம் நடந்திருக்கோ அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அது கூட சேர்த்து அது கரண்ட்டு என்ன இருக்கோ அதையும் அந்த டேட்டாஸையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. கேள்வி 25 தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 4. கேள்வி 26 கல்பாக்கம் கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய டேஷ் நிலையம் ஆகும். கல்பாக்கம் கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய டேஷ் நிலையம் ஆகும். ஆப்ஷன் பி அணுமின் நிலையங்கள். கேள்வி 27 காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி கோயம்புத்தூர். கேள்வி 28 சிவகாசி குட்டி ஜப்பான் என்று யாரால் அழைக்கப்பட்டது? சிவகாசி குட்டி ஜப்பான் என்று யாரால் அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. கேள்வி 29 ராணிப்பேட்டை ஆம்பூர் இதெல்லாம் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை ஆம்பூர் தோல், இது சரிதான். கரூர் வாகன புனைபவர் விசைத்தறி, இது சரிதான். ஈரோடு விசைத்தறி மஞ்சள், இது சரிதான். நாமக்கல் ஆழ்துளை இடும் பணிகள், இது திருச்செங்கோடு தான் ஆழ்துளை இடும் பணிகள் வரும். அது பொருந்தாது ஆப்ஷன் டி. கேள்வி 30 இந்தியாவின் வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ சென்னை. கேள்வி 31 பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற கரூர் தென்னிந்திய பேருந்து கட்டுமானத்தில் எத்தனை சதவீதம் பங்காற்றுகிறது? பேருந்து கட்டுமானத்திற்கு தொழில் பெயர் பெற்ற கரூர் தென்னிந்திய பேருந்து கட்டுமானத்தில் எத்தனை சதவீதம் பங்காற்றுகிறது? ஆப்ஷன் சி 80%. கேள்வி 32 டர்பனிலிருந்து பிரிட்டேரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது எந்த ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்? டர்பனிலிருந்து பிரிட்டேரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது எந்த ரயில் நிலையத்தின் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்? ஆப்ஷன் பி பீட்டர் மேரிட்ஸ்பர்க். கேள்வி 33 ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் தனது எந்த பட்டத்தை திருப்பிக் கொடுத்தார்? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் தனது எந்த பட்டத்தை திருப்பிக் கொடுத்தார்? ஆப்ஷன் ஏ வீர திருமகன். கேள்வி 34 1920 டிசம்பர் மாதம் யார் தலைமையில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1920 டிசம்பர் மாதம் யார் தலைமையில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் டி சி விஜயராகவாச்சாரியார். கேள்வி 35 ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு லாகூரில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு லாகூரில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் டி 1929. கேள்வி 36 எந்த முறையின்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தின் 3/2 பங்கு பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர்? எந்த முறையின்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தின் 2/3 பங்கு பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர்? ஆப்ஷன் சி தீன் காதியா. கேள்வி 37 காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய ஆண்டு? காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய ஆண்டு
ஆப்ஷன் டி 1930 மார்ச் 12. கேள்வி 38 முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற போது பிரிட்டிஷ் பிரதமர். முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற போது பிரிட்டிஷ் பிரதமர். ஆப்ஷன் சி ராம்சே மெக்டொனால்ட். கேள்வி 39 சிட்டாகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் ஏற்படுத்தியவர்கள். சிட்டாகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் ஏற்படுத்தியவர்கள். ஆப்ஷன் சி சூர்யா சென். கேள்வி 40 பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 டேஸாக அதிகரிக்கப்பட்டது. பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 டேஷாக அதிகரிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி 148. கேள்வி 41 பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அடங்கிய அமைச்சர்கள் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியவர் யார்? ஆப்ஷன் சி கிளவுமண்ட் அட்லி. கேள்வி 42 மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ஆப்ஷன் டி இந்திய அரசு சட்டம் 1935. கேள்வி 43 சரியானவற்றை தேர்ந்தெடு. இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். இது எல்லாமே அடிப்படை கடமைகள். அந்த அடிப்படை கடமைகள்லாம் எது சரின்னு கேட்குறாங்க. இது சரிதான். நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும். இது சரிதான். அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். இதுவும் சரிதான். அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் டி. கேள்வி 44 ஐநா சபை குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது? ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது? ஆப்ஷன் சி 1989. கேள்வி 45 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எது? 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 24. கேள்வி 46 கீழ்கண்டவற்றுள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? கீழ்கண்டவற்றுள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் சி 1965. கேள்வி 47 திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று முழங்கியவர் யார்? திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று முழங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார். கேள்வி 48 மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவக்கியவர் யார்? மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே. கேள்வி 49 யாருடைய அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார்? யாருடைய அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார்? ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே. கேள்வி 50 1930 ஜனவரி 31 நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் பொருந்தாதது எது? 1930 ஜனவரி 31 நாளுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் வைக்கப்பட்ட கோரிக்கைகளுள் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ இராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி சேவைகளுக்கான செலவுகளை 50% வரை குறைப்பது. இது சரிதான். அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது. இது சரிதான். நில வருவாயை 50% குறைப்பது. இது சரிதான். உப்பு வரியை குறைப்பது வரணும், ஏற்றுவது கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அவ்வளோதான். 50 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.